கேப்டன் விஜயகாந்த் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மறைந்தார். அவரது மறைவு திரைத்துறையினர், அரசியல் தலைவர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் சங்க தலைவர், தேமுதிக கட்சி தலைவர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என தான் கால் பதித்த இடங்களில் எல்லாம் வேரூன்றி நின்றவர் கேப்டன். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் நடிகராக திரைத்துறையில் முதல் வெற்றியை விஜயகாந்துடன் இணைந்து நடித்துதான் பெற்றார். விஜயகாந்த் மறைவிற்கு அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த விஜய், விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செல்லும் பொழுது மீண்டும் ஒரு முறை கேப்டன் முகத்தை பார்த்தார். இது தொடர்பான வீடியோக்கள் இப்பொழுதும் இணையத்தில் உள்ளது. இந்த காட்சியை பார்த்து அழுதவர்கள் பலர். அந்த அளவிற்கு கேப்டன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் விஜய். தாவேகாவின் 2வது மாநில மாநாடு விஜயகாந்தின் சொந்த ஊரான மதுரையில், அதுவும் அவரது பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டது. விஜயகாந்தின் தம்பியாக தன்னை முன்னர் அறிவித்துக் கொண்ட விஜய் தற்பொழுது அதில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்த மதுரை மாநாடு சிறப்பாக கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. கேப்டன் குடும்பத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என அதிரடி முடிவு ஒன்றை எடுத்து இருக்கிறாரா? அதாவது ஜனநாயகன் தான் கடைசி படம் என அறிவித்திருந்தார். தற்பொழுது விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் ஏதாவது ஒரு படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கவும் தயாராகி விட்டதாக சொல்லப்படுகிறது. இது மட்டும் உறுதியானால் சண்முக பாண்டியன் தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டத்திற்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது.